லைஃப் சைக்கிள் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லியர் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேவன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நீங்கள் மேவன் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறப்ப நிறைய மேவன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். மேவன் கிளீன், மேவன் இன்ஸ்டால். இப்போ இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து என்ன, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேவன் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து GitHub ரெபாசிட்டரியில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை தான் வந்து நம்மளோட சேனலுக்காக நான் கிரியேட் பண்ணுற GitHub ரெப்போ. இந்த ரெப்போவில் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வர சப்சிக்வெண்ட் ஸ்டெப்ஸில் வந்து ஜாவா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், மைக்ரோ சர்வீசஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தோட கோடு வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த GitHub ரெப்போட லிங்க் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஷேர் பண்றேன். நீங்க புதுசா ஸ்கிராச்ல இருந்து பண்ணாம இதை டைரக்டா டவுன்லோட் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த GitHub பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்க ரீடைரக்ட் ஆன உடனே இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கோட் அப்படின்னு இருக்குல்ல, இதுல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுல வந்து நீங்க டவுன்லோட் ஜிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜிப் ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்க டவுன்லோட் ஃபோல்டர்ஸ்ல போய் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ப்ராஜெக்டை வந்து நான் எக்லிப்ஸ் ஐடியில வந்து இம்போர்ட் பண்ண போறேன். அது எப்படின்றத பார்த்துடலாம். சரி, நீங்க எக்லிப்ஸ் ஐடியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃபைல்ல போய் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இம்போர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த சர்ச் பிளேஸ்ல வந்து மேவன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேவன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணோடனே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். அதுல நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த ரூட் டைரக்டரியில வந்து நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம்ல இந்த பாத், அந்த பாத்தை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டரி காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கிற ப்ரௌஸ் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க ப்ரௌஸ்ல போய் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஃபோல்டர்ல வந்து நீங்க இந்த ஃபோல்டருக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த src.mvn இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணோன்னே இங்க pom.xml அப்படின்றது வந்து செக் ஆயிருக்கும். அப்பதான் வந்து நீங்க கரெக்டா இம்போர்ட் பண்றீங்கன்ற மீனிங். இது செக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபினிஷ் கொடுத்துருங்க. நீங்க ஒன்ஸ் இதை ஃபினிஷ் கொடுத்த உடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்லிப்ஸ்ல வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிருக்கனால எனக்கு வந்து குயிக்கா வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்க இம்போர்ட் ஆன உடனே நீங்க வந்து இதை வெரிஃபை பண்ணிக்கங்க ப்ராப்பரா இம்போர்ட் ஆயிருக்கான்னு. இங்க பாத்தீங்கன்னா இது மேவன் ஸ்ட்ரக்சர்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, ஜேஆர்இ வந்து லிங்க் ஆயிடுச்சு, மேவன் டிபெண்டன்சிஸும் வந்து கிளாஸ் பாத்துல செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இம்போர்ட் வந்து ப்ராப்பரா நடந்துருச்சு. அடுத்து வந்து நான் pom.xml ஃபைலை ஓபன் பண்றேன். இந்த pom.xml ஃபைல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ மெயினா நீங்க இதுல என்ன கொடுத்துருப்போம்னா குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, அதே போல என்ன வேர்ஷன், அப்புறமா டிஃபால்ட் பேக்கேஜிங் வந்து ஜார் ஃபைல். நீங்க வேற எதுவும் மாத்தணும் அப்படின்னா நீங்க பேக்கேஜிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைலை பத்தியான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு சாம்பிள் லைஃப் சைக்கிள் கமாண்ட் வந்து ரன் பண்ண போறேன். நீங்க அதை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க ரன்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரன்னஸ் ஆப்ஷனை போனீங்கன்னா இதுல மேவன் இந்த எம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா மேவன் ரிலேட்டட் கமாண்ட்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா மேவன் பில்டு, கிளீன் அப்படின்றா இருக்கு. இதுல நான் வந்து மேவன் இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள் ஃபேஸை தான் வந்து நான் செலக்ட் பண்றேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கன்சோல் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கன்சோலை மேக்ஸைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து ஓடும். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டத்துல வந்து எல்லா ஸ்டெப்பும் வந்து ரன் ஆயிடுச்சு. இங்க கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்ட் சக்சஸ் அப்படின்ட்டு வந்திருக்கும். இப்படி வந்தாச்சுன்னா தான் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் எரர் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஷேர் பண்றேன்.
ஸோ எவ்ரி திங் கோஸ் ஃபைன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசோர்சஸ், அடுத்து கம்பைல், அடுத்து டெஸ்ட் ரிசோர்சஸ், அடுத்து டெஸ்ட் கம்பைல், அப்புறமா யூனிட் டெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜார் பில்ட் ஆகுறது, அப்புறமா இன்ஸ்டாலிங். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற ஸ்லைடு வந்து இதுதான் வந்து மேவன் பில்டு லைஃப் சைக்கிள். இப்போ மேவனை பொறுத்த வரைக்கும் பில்ட்-இன் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இருக்கு, அது மேவனே வந்து ப்ரொவைட் பண்றது. அந்த பில்ட்-இன் லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா டிஃபால்ட், கிளீன் அண்ட் சைட். இப்போ இந்த சைட் எதுக்காக யூஸ் ஆகும்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த கிளீன் அந்த லைஃப் சைக்கிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் டைரக்டரி இருக்குல்ல, அந்த டார்கெட் டைரக்டரியில கிரியேட் ஆன பில்ட் ஃபைல்ஸ், கிளாஸ் ஃபைல்ஸ், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து இந்த கிளீன் அப்படின்றது யூஸ் ஆகும். இந்த டிஃபால்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃபால்ட் லைஃப் சைக்கிள் ஃபேசஸ். இந்த டிஃபால்ட் லைஃப் சைக்கிள் ஃபேசஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேசஸ் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸா தான் நடக்கும். சரி எக்ஸாம்பிள் இங்க இன்ஸ்டால், இப்ப நீங்க மேவன் இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலிடேட் ஃபேஸ் நடக்கும், அடுத்து கம்பைல், இந்த மாதிரி இது சீக்வன்ஸா இது வரைக்கும் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஃபேஸு கீழே மல்டிபிள் கோல்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ கோல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் அப்படின்றது ஒரு கோல், டெஸ்ட் அப்படின்றது ஒரு கோல். இந்த ஒரு கோலும் எதோட லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளக்கினோட லிங்க் ஆயிருக்கும். இப்போ நீங்க ஒரு கோலை ரன் பண்ணணும்னா அதுக்கு வந்து பிளக்கின் வேணும், அந்த பிளக்கின் தான் வந்து அந்த கோலை வந்து ரன் பண்றது. இப்போ நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மேவன் லைஃப் சைக்கிள்ல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கும். ஒரு ஃபேஸ்லயும் ஒன் ஆர் மோர் கோல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு கோலும் வந்து பிளகினோட லிங்க் ஆயிருக்கும். ஒரு கோல் நீங்க ரன் பண்றீங்கன்னா அது வந்து பிளகின்ல இருந்து தான் ரன் ஆகும். ஸோ இந்த பிளகின் இதெல்லாம் வந்து யார் ப்ரொவைட் பண்றது பாத்தீங்கன்னா மேவன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ உங்க லோக்கல்ல வந்து எங்க வந்து பிளகின் டவுன்லோட் ஆயிருக்கும் அப்படின்றது எங்க பார்க்கலாம் அப்படின்னா நீங்க உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில பார்க்கணும். உங்க லோக்கல் ரெபாசிட்டரியை நீங்க எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு வந்து இங்க விண்டோஸ் ஆர்ல போயிட்டு .m2 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இங்க .m2 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க யூசர்ஸ் டைரக்டரியில யூசர்ஸ் உங்களோட யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா .m2ன்ற ஃபோல்டர் இருக்கும். அதுக்கு போயிட்டு ரெபாசிட்டரி அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ற எல்லா டிபெண்டன்சிஸும் வந்து டவுன்லோட் ஆகும். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா மேவனோட பிளகின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது வந்து எதுல இருக்குன்னா ஓஆர்ஜி அப்பாச்சி மேவன் மேவன்ல பிளகின்ஸ். இந்த பிளகின்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா பிளகினும் இங்க தான் இருக்கும். சரி எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஜார் பிளகின், இன்ஸ்டால் பிளகின், கிளீன் பிளகின், கம்பைலர் பிளகின். இந்த பிளகினுக்குள்ள தான் அந்த கோல்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க எங்க வந்து பிளகின் வந்து இருக்கு அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லைட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து நான் இந்த டெமோல எப்படி காமிச்சேன் அப்படின்னா எக்லிப்ஸ்ல வந்து நீங்க ப்ராஜெக்ட்ல ரன்னஸ் கொடுத்து நீங்க இது பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டெர்மினல்லயே வந்து இந்த ஃபேஸஸ் எல்லாம் வந்து நீங்க டைரக்டாவே ரன் பண்ணலாம். சோ இங்க ஃபேஸஸ் இருக்குல்ல, எம்பிஎன் கம்பைல், எம்பிஎன் டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸஸ். நீங்க அதை டைரக்டா டெர்மினல்லயும் ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு டைரக்டா ஒரு கோலை மட்டும் நீங்க ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குரிய சின்டெக்ஸ் வந்து மேவன் பிளகின் ப்ரிஃபிக்ஸ் அப்புறமா கோல். ஸோ எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா மேவன் சுயர்ஃபயர் அப்படின்றது பிளகின், டெஸ்ட் அப்படின்றது அதுல இருக்கிற ஒரு கோல் ஆர் டாஸ்க் அப்படின்றது தான். இந்த ஸ்டெப்ல வந்து டெர்மினல்ல நம்ம எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டெர்மினல் விண்டோவுக்கு நீங்க போறதுக்கு என்ன பண்ணணும்னா விண்டோல சோ வியூல டெர்மினல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க எங்க அந்த ப்ராஜெக்ட் நீங்க டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டைரக்டரிக்கு போகணும். அந்த டைரக்டரி பண்றதுக்கு சிடி சேஞ்ச் டைரக்டரி, நான் அந்த லிங்க் வந்து டைரக்டரி வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். இதை போட்டுட்டு நீங்க என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணீங்கன்னா அதுதான் அந்த பாம் ஃபைல் எங்க இருக்கோ அந்த பிளேஸுக்கு போயிடும். ஸோ இந்த பிளேஸ்ல வச்சு நீங்க மேவன் கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ ட்ரை பண்ண போற கமாண்ட் வந்து மேவன் டெஸ்ட் அப்படின்றத ரன் பண்றேன். இப்போ நீங்க அதை டைப் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா
அப்படின்னா இந்த மேவன் டெஸ்ட் ஃபேஸ் வந்து ரன் ஆகும். இந்த ஃபேஸ்ல வந்து மல்டிபிள் கோல்ஸ் வந்து ரன் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல்லே வந்து ரன் ஆயிடுச்சு. இப்ப நான் மேவன் டெஸ்ட்னு அடிச்சேன். அது கீழே என்னென்ன கோல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் கோல், கம்பைல் கோல் இதெல்லாம் ரன் ஆகி எனக்கு வந்து பில்டு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல கவர் பண்ண நினைச்சது வந்து மேவன் லைஃப் சைக்கிளை பத்தி தான் கவர் பண்ண நினைச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு லேட்டஸ்டா போடுற எல்லா வீடியோக்கும் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வரும். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இதை உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் பண்றப்ப உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸப்ஷன் எரர் வந்து வருதுன்னா எனக்கு வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன்.